அண்மை செய்தி. தேனூர் சுந்தரவள்ளியம்மன் கோயில் திருவிழாவை திட்டமிட்டபடி நடத்த கோரி மதுரை ஆட்சியரகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் தரப்புல யாராவது முன்வந்திருக்காங்களா? மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுந்தரவள்ளியம்மன் திருக்கோயிலுடைய புரட்டாசி பொங்கல் திருவிழா இன்று மாலை தொடங்கி சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என ஏற்கனவே அந்த திருக்கோயிலுடைய அறங்காவல் குழுவினரால் அந்த திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த விழா நடத்துவது தொடர்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கினுடைய இறுதி உத்தரவு வரைமுறைக்குமாக இந்த திருக்கோவில் நிர்வாகத்தை கவனிப்பதற்கும் அதே போன்று இந்த புரட்டாசி திருவிழா நடத்துவதற்கும் மதுரை சோழவந்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஜனகை மாரியம்மன் கோவிலுடைய திருக்கோவில் செயல் அலுவலரை சிறப்பு அலுவலராக நியமனம் செய்து இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை சிறப்பு அலுவலர் மூலமாக நடத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு மாவட்ட ஆட்சியருடைய காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் சிறப்பு அலுவலர் மூலமாகவே கோவில் திருவிழாவை இன்று மாலை 5 மணி முதலாக நடத்த வேண்டும், இன்றைய தினம் முளைப்பாரி நிகழ்வுடன் இந்த விழா நடத்தப்பட வேண்டும் என கூறி தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வெளியில் செல்ல முடியாமல் நீண்ட நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்தாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் முன்னிலையில் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த புரட்டாசி திருவிழாவிற்காக செயல் அலுவலர் சிறப்பு அலுவலர் நியமிக்கப்பட்ட நிலையில் கோவில் திருவிழாவை நடத்தக்கூடாது என ஒரு தரப்பினரும் மற்றொரு தரப்பினர் கோவில் திருவிழாவை இன்று முதல் நிச்சயமாக நடத்த வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவு எட்டப்படும் பட்சத்தில் அவர்கள் போராட்டத்தை கைவிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.